மோட்டார் வாகன தொழிலையும் வாகன ஓட்டிகளையும் நசுக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலச்சங்கம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மோட்டார் வாகன தொழில் சார்ந்த தொழிலில் அரசின் புதிய சட்ட நெருக்கடியால் ஆர்டிஓ அலுவலகங்களில் தற்போது உள்ள நடைமுறையை எளிமையாக்கும் விதமாகவும் மற்றும் மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் அபராதத்தை ரத்து செய்து பழைய முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் ஹெல்மெட் அபராத தொகையை 1000 ரூபாயாக உயர்த்தியதை கண்டித்தும் மோட்டார் வாகனத்துறையில் ஜிஎஸ்டி வரியை திணிப்பதை கண்டித்தும் ஆர்டிஓ அலுவலகங்களில் உள்ள நடைமுறையை எளிமைப்படுத்த வலியுறுத்தியும் வாகன ஓட்டிகளுக்கு தெரியாமல் விதிக்கப்படும் ஆன்லைன் அபராதத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் குடிபோதையில் வாகனம் இயக்குபவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை எளிய முறையில் பணம் செலுத்திட நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில தலைவர் அறிவழகன் தலைமையில் மாபெரும் உரிமை கேட்பு போராட்டம் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து மோட்டார் வாகனம் தொடர்புடைய தொழிலாளர்கள் மோட்டார் வாகன ஆலோசகர்கள் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக முழக்கங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பொருளாளர் சேகர் வரவேற்பு உரையாற்றினார். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிவகுமார் மற்றும் இருசக்கர வாகனம் பழுதுபார்ப்போர் தலைமை நலச்சங்க மாநில தலைவர் செல்வம், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாவட்ட தலைவர் SP பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் மாநில தலைமை நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் ஜமால் முகமது, துணை பொருளாளர் டேவிட், துணை செயலாளர்கள் தமிழரசன், ஷாஜகான், துணைத் தலைவர் ராஜா உள்ளிட்ட மாநில ஆலோசகர்கள், மாநில துணைத் தலைவர்கள், மாநில இணைச் செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர், மாவட்ட கிளைச்சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனு அளித்தும் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை அமைச்சரிடம் இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தும் எந்தவொரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் திருச்சியில் நடைபெற்றதாகவும் இனியும் தங்களது கோரிக்கைகள் அரசால் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்படும் என்றும் எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர். பெரிய கோடீஸ்வரர் அவங்களால கட்டி 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வண்டி வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்த தொழிலாளர் மூலமாக ஏழை எளிய மக்கள் 5000க்கும் 10,000க்கும் வாகனத்தை வாங்கி தன் அன்றாடம் ஒரு பிழைப்பு செய்வதற்கு ஒரு காவல்துறைக்கோ அதை சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஈஸியா மத்திய அரசு மாநில அரசு ரத்து செய் ஓடிபி முறையை ரத்து செய். மத்திய அரசு மாநில அரசு ரத்து செய் நடைமுறைப்படுத்து பழைய முறையை நடைமுறைப்படுத்து பழைய முறையை நடைமுறைப்படுத்து எளிமைப்படுத்து டிடி கேஸ் பணம் செலுத்திடு நிறுத்திடு வாகன ஓட்டிகளுக்கு தெரியாமல் போடும் ஃபைன் முறையை நிறுத்திடு. மத்திய அரசு மாநில அரசு திணிக்காதே பழைய வாகனத்திற்கு போடும் ஜிஎஸ்டி முறையை திணிக்காதே. வாகனம் பெருகுதையா, வாங்கி கொடுப்பார் வாழ்வு வாடுதையா, அதை வாங்கி கொடுப்பார் வாழ்வு வாடுதையா, மோட்டார் வாகனம் பெருகுதையா, கடன் கொடுத்தவர் அதை வாங்க நடந்தே கால் வலிக்குதையா, போராட்டம் உரிமை கேட்பு போராட்டம் ஒரு முடிவுல எடுத்துட்டு போவாங்க. மோட்டார் வாகன தொழிலில் நம்ம இந்தியா எவ்வளோ முன்னணியில் இருந்தாலும் அந்த அளவுக்கு வாகனங்கள் உற்பத்தி ரொம்ப அதிகமாகி நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய வாகனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய வாகனங்கள் எடுக்கிறவங்க அதுக்கு முன்னாடி பழைய வாகனங்கள் எடுக்கிறதுக்கு
எங்களை மாதிரி உள்ள ஆலோசகர்கள் தான் தேடி வர்றாங்க. தமிழகம் முழுக்க எங்களை மாதிரி ஆலோசகர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர் தான் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இன்றைய தினம் இந்த எங்களுக்கான புதிய சட்டத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் தீர்க்கிறதுக்காக வேண்டி இந்த உரிமை மீட்பு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து எங்கள் சகோதர சங்கமான தமிழ்நாடு காரியாபரண சங்கம், தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்கம் எல்லாருமே கலந்துருக்காங்க. இதை வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை ஆலோசகர்களும் இங்கே கலந்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபைன் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுத்தோம்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பழைய ஓனரோட ஓடிபி கேட்குறாங்க, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் யாரும் பழைய ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறது, பழைய ஃபோன் நம்பர் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது. அது செய்ய முடியல. அதே மாதிரி வந்து ஆர்சிப்புக்கும் ஹெச்பி கிளியரன்ஸ் ரெண்டும் ஒன்றா கொடுத்தோம்னா ஹெச்பி கிளியரன்ஸ் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் போய் ஹெச்பி கிளியரன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் வந்து பாதி பேர் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது வந்து தமிழகத்துக்கும் ஒரு வருவாய் இழப்பு தான் இருக்குது. அதனால் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆனால் வேறு முக்கியமாக கோரிக்கையை வலியுறுத்தி உங்கள் துறை போக்குவரத்து என்ன டிமாண்ட் அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முதல்ல அனைத்து ஆட்டோ ஆஃபீஸையும் வந்து பென்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா கலெக்டர் ஆஃபீஸையும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். அடுத்து எல்லா எம்எல்ஏஸும் கொடுத்தோம். அடுத்து எம்பிகிட்ட கொடுத்தோம். அடுத்து சிஎம்கிட்ட கொடுத்தோம். சிஎம் செல்லுக்கு அமிச்சோம். இது மாதிரி எல்லா விதத்துலேயும் எல்லா வழியிலையும் சொல்லி கடைசியாக இந்த முறையில் வந்து நாங்கள் வந்து இறங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து உரிமை கேட்பு போராட்டமாக இதை வந்து கேட்குறோம். கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது அரசு வந்து செவிசாய்த்து எங்களுக்காக எங்கள் தொழிலை வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கணும். எல்லோரும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது. ஏன்னா யாரும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இல்லை. நிறைய வாகனங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை. நிறைய வந்து விபத்துக்களை பார்க்கும்போது காவல்துறைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து எங்கள் அமைப்புகளை கூப்பிட்டு உங்களோட பேசி இதற்கான முடிவுகள் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாநில தலைவர் அரசு ஏற்றுக்கலாம். அடுத்த முடிவு என்னவா இருக்கும்? அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டம் தான் இருக்கும். அனைத்து மோட்டார் வாகன ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் இது சிரமம், வாடிக்கையாளருக்கும் சிரமம். ஆன்லைன் ஃபைன் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பக்கம் இருக்குது, வண்டி திருச்சியில் இருக்குது, தஞ்சாவூரில் ஃபைன் இருக்குது, மெட்ராஸில் வண்டி இருக்குது, திருச்சியில் ஃபைன் இருக்குது. அது மாதிரி ஹெல்மெட் ஃபைன்லாம் வந்து முதல்ல 100 ரூபா இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஆக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இது மாதிரி ஒரு 10,000 ரூபா போகக்கூடிய ஒரு வாகனம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா ஃபைன் இருக்குது. அந்த 20,000 ரூபா ஃபைன் வந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இந்த ஓட்டின நபருக்கே வந்து நம்ம பண்ண தப்பு என்ன அந்த குற்ற உணர்வே அவங்க தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து சட்டத்தின் வாயிலாக இதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி